Hi all, welcome to Aarthi Balaji Makeover Styles. So நிறைய பேர் என்ன ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் மேம் மேக்கப்போட சரி டிப்ஸோட சரி ஹேர் ஸ்டைல் நிறைய காமிங்க அப்படி கேட்டு இருந்தீங்க. சீரியஸாவே எனக்கு டைம் கொஞ்சம் ஷார்டேஜா தான் இருந்தது. ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இனிமே ஆர்த்தி பாலாஜி மேக்கோவர் ஸ்டைல்ல பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியல்ஸும் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So now let's get into the video. Simple hairstyle இருக்கலாம். சில hairstyles உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் எங்க டெக்னிக்கலா ஒரு ப்ரொஃபஷனல் வே டெக்னிக்னு இருக்கும்ல, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய டெக்னிக்ஸை நீங்க இதுல லேர்ன் பண்ண முடியும். அண்ட் மேபி அதை சொன்ன மாதிரி தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல்ஸும் இருக்கலாம், ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல்ஸும் இருக்கலாம். மேபி அது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்த்தி பாலாஜி மேக்கோவர் ஸ்டைல்ஸ்ல உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். Now let's get into the video. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இவங்களுக்கு தான் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம். ஒரு ஃப்ரெஞ்ச் ரோல், ஒரு ஃப்ரெஞ்ச் ட்விஸ்ட், இதெல்லாம் ஒரு காலத்துல இந்த ஹேர் ஸ்டைல் பயங்கர ஃபேமஸா இருந்தது. நாங்க பிரைட்ஸுக்கே இப்ப எப்படி கேர்ள்ஸ் கேக்குறாங்க, ஹேர் எக்ஸ்டென்ஷன் கேக்குறாங்க, மெஸ்ஸி பிரைடு கேக்குறாங்க, நயன்தாரா பிரைட் கேக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஃப்ரெஞ்ச் ரோல் மேபி 90s கிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த 90s கிட்ல வரக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல் இது. பட் எப்பவுமே ஹேர் ஸ்டைல் அப்படின்றது ஒரு எவர் கிரீன், ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு லென்த் இருக்க ஹேர் நீங்க சூஸ் பண்ணலாம் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. இல்லை இதை விட கொஞ்சம் ஷார்ட் அப்படின்னா மேபி இவ்வளோ ஷார்ட் இவ்வளோ இருக்கு அப்படின்னாலும் யூ கேன் டூ திஸ் ஹேர் ஸ்டைல். ஸோ இது என்ன மாதிரி ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்லீவ் லாங் கவுன்ஸ்க்கு அழகா இருக்கும், சிங்கிள் ப்ளீட்டட் சாரீஸ்க்கு அழகா இருக்கும், பட்டு சாரிக்கு அழகா இருக்கும். முன்னெல்லாம் இந்த ஹேர் ஸ்டைல் என்ன சொல்லுவோம்னா ஏரோஸ்டர் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்டர்வியூ ஹேர் ஸ்டைல் சொல்லுவோம். இந்த கோட் சூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கேர்ள்ஸ் ஒர்க் பண்ண போற இடத்துல இன்டர்வியூக்கு போட்டுட்டு போவாங்க. ஸோ கண்டிப்பா பிரைட்ஸ்க்கும் இது நம்ம பண்ணுவோம். இதை வச்சு இதுல இன்னும் நீங்க கிரியேட்டிவா இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வகையில உங்களால கிரியேட் பண்ண முடியும் இதுல. ஓகே, ஸோ எஸ், ஸோ இந்த அளவுக்கு ஹேர் இருக்கும். ஸோ இன்னும் கேர்லியா இருக்கு, இல்லை இன்னும் நீட்டா வரணும் ஹேர் ஸ்டைல் அப்படின்னா நீங்க ஒரு அயனிங் பண்ணிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இப்போ நாங்க ப்ரொஃபஷனல் யூஸ் அப்படின்னா நாங்க ப்ளோ ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அயனிங் பண்ணுவோம் கொஞ்சம் ஸ்டிக்கி ஆயிடும். பட் ஆனால் வீட்டில் ப்ளோ ட்ரையர் இருக்காது அண்ட் செல்ஃபா பண்ணும்போது உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நார்மல் ட்ரையர் இருக்கும், அதை வச்சு நீங்க இந்த ஃபிளாட் பிரஷ் வச்சு கூட ஒரு வாட்டி பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஹேர் ஸ்டைல் ரொம்ப நீட்டா வரும். ப்ரிப்பரேஷன் 2-3 தான். ஸோ இப்போ உங்களுக்கு அயனிங் வச்சு பண்ணணும், ரொம்ப கேர்லியா இருக்குன்னா அயனிங் இஸ் த பெஸ்ட். நீங்க நல்லா ஒரு அயனர் வச்சு ஒரு ரஃப் அயனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டு நீங்க இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இல்ல நார்மலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரையர், இந்த ஸ்மால் சைஸ் ட்ரையர்ஸ் வச்சு ஃபிளாட் பிரஷ் வச்சு ஒரு டிராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்க நார்மலாவும் பண்ணலாம், அது ஒரு மாதிரி அழகாவும் இருக்கும். ஒரு சில ஹேர் ஸ்டைல் நல்லா வர்றதுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவங்க ஹேர் ரொம்ப கேர்லி கிடையாது, கொஞ்சம் ஒரு பேபி கைண்ட் ஆஃப் ஹேர் இருக்கிறதுனால நம்ம அயனிங் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ப்ளோ ட்ரை மட்டும் பண்ணிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இப்போ நார்மலா ஒரு ப்ளோ ட்ரை அவங்க கையில வச்சுட்டு இருக்கிறது வெண்ட் பிரஷ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், ஆர் பேடல் பிரஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மேபி சவுண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தா சாரி, ஏன்னா ட்ரையர் போடும்போது அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நான். லைக் திஸ் ஒரு ரஃப் ப்ளோ ட்ரை பண்ணிட்டு நீங்க இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லா நீட்டான ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் நம்ம விட்டுருலாம். யூஸ்வலி நாங்கள் ஒரு டெக்னிக்ஸ் வச்சுருப்போம். தட் இஸ் ஃப்ரண்ட் எப்பவுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது ஃபைனலாக ஜாயிண்ட்ல தான் பண்ணுவோம். அது எதுக்கு ஏன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர்ல்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணணும். ஜோக்ஸ் அப்பார்ட், பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் யூடியூப்லையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கீப் ஃபாலோவிங் இன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ ஃப்ரண்ட் செக்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டாச்சு, ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு செக்ஷன் அண்ட் அந்த பக்கம் ஒரு செக்ஷன். ஸோ அந்த மிரரில் காமிக்கிறேன். ஸோ 2 பக்கமும் செக்ஷன் விட்டாச்சு. ஸோ ஹேர் நல்லா நீட்டாக கோம் பண்ணுங்க. ஸோ கோமிங்க்கு யூ கேன் யூஸ் அ டெய்ல் கோம். ஸோ கோம்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, லைக் நாட் கோம், டெய்ல் கோம், ஃபினிஷிங் கோம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல நீட்டாக அந்த ஃப்ரண்ட் செக்ஷனை விட்டுட்டு பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் கையில் நல்லா இவன்ட்டு ஒரே ஒரு ஃபிங்கர், ஸோ ஒரு ஃபிங்கரில் ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் டவுன் பண்ணுங்க. ஸோ ரோல் டவுன் பண்ணிட்டு தென் ஃபிக்ஸ் இட். இன்னொரு வாட்டி காமிச்சு. ஸோ ஒரு ஃபிங்கர் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க, ஓகேவா? அண்ட் இன்னொரு ஃபிங்கர் இந்த இடத்துல ஜஸ்ட் ரோல் பண்ணுங்க. 1 2 3 அவ்வளோதான். ஸோ ரோல் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அந்த பேலன்ஸ் இருக்க ஹேரை அதில் சைட்ஸில் டக் பண்ணிடுங்க.
ஸோ டக் பண்ணதுக்கப்புறம் மேக் ஷூர் ஒரு எலாங்கேட்டடாக இருக்கணும், ஒரு மாதிரி லாங்காக லென்த்தியாக தெரியணும். அண்ட் ஒரு பக்கம் குண்டா ஒரு பக்கம் வந்து ஒல்லியா அந்த மாதிரி தெரியக்கூடாது. அண்ட் ஹேர் பின். ஸோ அந்த ஹேர் பின் யூ பின் எல்லாம் எப்படி பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்றது என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் நான் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். ஸோ அதே ஃபார்முலாவை நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ் நல்லா போடுவீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் அது அப்போ தான் வந்து இந்த ஹேர் பின்ஸ் வந்து பாப் அவுட் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதே மெத்தட் தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த சைடு மட்டும்தான் நம்ம பின் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேர் பின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சைடு மட்டும்தான், சைட்ஸ் மட்டும்தான் நம்ம குத்தணும். இந்த இடத்துல குத்துறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி ஹேரில் ஸ்டஃபிங் வச்சு எப்படி போடுறது அப்படின்றது நான் இன்னொரு வ்ளாக் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள். உங்ககிட்ட டம்மி இருக்குது அப்படின்னா நிறைய பிகினர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா? ஸோ டம்மியில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து யூஸ்வலி இப்போ பிரைட்ஸ்க்கு கூட நம்ம சஜஷன் கொடுக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணுவோம் இல்லையா, பிரைட்ஸ் மீடு இல்லை நம்மளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் ரோல் வந்து இட்ஸ் அ வெரி க்ரியேட்டிவான ஒரு ரோல். இது இதில் வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் சாரி ஆர் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிறிஸ்டல் பீடு. ஸோ ஆனால் ஒரே ஸ்ட்ரெச்சில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரே பீஸா. ஸோ இது வந்து ஹேர் பின் போடாமல் யூ பின் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ ஜஸ்ட் யூ பின் போட்டுட்டு நம்ம லாக் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ண விஷயம், மேம் ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியல் போடுங்க கேட்டே இருந்தீங்க. ஸோ ஒரு பெரிய எலாபரேட்டட் ஹேர் ஸ்டைல் வந்து போடுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர் ஸ்டைல்ஸை நீங்கள் முதல்ல பிகினர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தென் வி வில் சி ஆல் கைண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்னும் நம்ம அயனிங் பண்ணிட்டு பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஷைன் சீரம்ஸ் அதெல்லாம் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வேணும் ஷைனிங்க்கு ஷைன் சீரம், ஷைன் ஜெல் இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பின் பண்ண வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பஃபை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட், ஒரு மைல்டான ட்விஸ்ட்டு, வேரியேஷன்ஸ், புல்லிங்கு, என்ன டெக்னிக்ஸ் வேணாலும் யூ கேன் டூ இட். ஈவன் இந்த ஹேரை வந்து நீங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பின் பண்ணி இதை கேர்ள் பண்ணி இப்படி விடலாம். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் கம்ப்ளீட்லி இஸ் மோர் ஆஃப் அ க்ரியேட்டிவ் லுக் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் ஐ செட், ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் கூட பியூட்டிஃபுல்லாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இன்னும் அட்வான்ஸாக நிறைய நம்ம பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், இனிமேல் தெரிஞ்சுக்கலாம், இல்லை முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் கொடுங்க. அண்ட் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் ஆர் வீடியோஸ் எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you all in another video. Bye-bye. Yes, come on, shorty, let's go. Girl, I see you over there in the corner of the dance floor, and I know, yeah, you're acting shy.